த்ரில்லிங் அப்புறம் ஃபன்னு விரும்பக்கூடிய பசங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்த ஒரு குரூப் வந்துட்டு வித்தியாசமான ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்றாங்க. இப்படி ஒரு த்ரில்லிங்கான விஷயத்தை இவங்க பண்ண போய் அங்க உங்களுக்கு வேற ஒண்ணு நடக்குது. அப்படி என்னங்க நடந்துச்சு? இப்போ எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து சோஷியல் மீடியா தான். அதிகமாக இப்போலாம் யாரும் நியூஸ் பார்க்கறது இல்லை, நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் எதனாச்சும் ஒன்று ட்ரெண்டிங் டாப்பிக்காக வரும். உடனே அந்த டாப்பிக்கை வச்சு எல்லாருமே வீடியோ போடுவாங்க. எல்லா வீடியோஸும் அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் வரும். இப்படிதான் 2020 ரேண்டனாட்டிகா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்துச்சு. இந்த ஆப்பை வச்சு எக்கச்சக்கமான பேர் ட்ரெண்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த கான்செப்டை வச்சு பண்ண எல்லாருக்குமே பயங்கரமான வியூஸ் அண்ட் லைக்ஸ் வந்துட்டு இருந்தது. பொண்ணுங்க பசங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கலந்துருக்கக்கூடிய ஒரு குரூப் வந்துட்டு என்ன பிளான் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ட்ரெண்டை நம்மளும் பண்ணணும், இந்த ட்ரெண்டை நம்மளும் பயன்படுத்தி என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. இப்படி இவங்க முடிவு பண்ணி அந்த ட்ரெண்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போன அந்த சமயத்தில் அங்கே பல விஷயங்கள் நடந்தது. அப்படி என்னங்க நடந்தது? இந்த ரேண்டனாட்டிகா அப்படின்ற ஆப் வந்துட்டு என்ன பண்ணும், இந்த ட்ரெண்டோடைய கான்செப்ட் என்ன, கடைசியாக இங்கே என்ன நடந்துச்சு? இங்கே நம்ம கிரைம், மிஸ்ட்ரி, ஹாரர் அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட்டி. February 22, 2020 புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் இந்த ரேண்டனாட்டிகா அப்படின்ற ஆப். இது சாதாரண ஃபன்னான ஆப்போ இல்லை கேமிங் மாதிரியான ஆப்போ கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆப். ஓகே, இது ஒரு விதமான கேம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு விதமான ரியாலிட்டியான ஒரு கேம். போக்கிமான் கோ அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஆப் வந்துச்சு. அதில் நம்ம போக்கிமான் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி நிறைய இடத்துக்கு போயிட்டு போக்கிமான் பிடிச்சிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. இந்த கேம் வந்துட்டு ஜெர்மன், இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் அப்படின்னு சொல்லி நிறைய லாங்குவேஜஸ்ல இருக்கு. இந்த கேம் முக்கியமாக டிராவல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேம். இந்த ஆப் ஓபன் பண்ண உடனே நம்மளுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். ஒன்னு அட்ராக்டர், இன்னொன்னு வாய்டு, இன்னொன்னு அனாமலி. இதுல அட்ராக்டர் அப்படின்ற அந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா பல பேர் போயிட்டு வந்து ஒரு நல்ல இடத்த காட்டும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஃபன்னான ஒரு பிளேஸை காட்டும். ஆனா வாய்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதிகமா யாருமே போகாத, ஆள் நடமாட்டம் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான பிளேசஸ் எல்லாம் காட்டும். 3வது ஆப்ஷனான அனாமலி நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது முதல் 2 ஆப்ஷன்ல என்ன வேணா காட்டும். அது வந்துட்டு அதோட சாய்ஸ். ஒன்னு அது அட்ராக்டர்ல காட்டலாம், இல்லைனா வாய்ட்ல கூட காட்டலாம். இந்த ஆப் வந்துட்டு யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிராவல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆனா அடுத்ததான் எங்க டிராவல் பண்ணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு கைட் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இங்கே தான் டிராவல் பண்ண போறோம் அப்படின்ற டிசிஷனை நம்ம எடுக்காம அந்த ஆப் கிட்ட விட்டுட்டு அந்த ஆப் வந்துட்டு எந்த பிளேஸை காட்டுதோ அந்த பிளேஸ்க்கு போறது. இது கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்டா இருக்குது அப்படின்றதுனால இந்த டிராவலர்ஸ், கொஞ்சம் த்ரில் விரும்புறவங்க, இவங்களாம் வந்துட்டு இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஆப் வந்துட்டு லான்ச் ஆன அந்த சமயத்துல இருந்தே பயங்கர ட்ரெண்டிங்கா போகுது. அதுக்கான முக்கியமான காரணம் நிறைய பேர் இதை ட்ரை பண்ணி அவங்க ட்ரை பண்ண அந்த வீடியோ வந்துட்டு டிக்டாக்ல அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லாருமே இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் போட்ட வீடியோஸ் வைரலானதை பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளும் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி பல பேர் போக ஆரம்பிச்சாங்க. பர்டிகுலரா இந்த ட்ரெண்டை வந்துட்டு அதிகமாக ஃபாலோ பண்ணது டீனேஜர்ஸ் தான். அவங்க எல்லாருமே இந்த அட்ராக்டர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல அந்த அட்ராக்டர் வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லான, எல்லாருமே அதிகமாக போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சில இடங்களை காட்டியிருக்கு. அந்த அட்ராக்டர் வந்துட்டு இப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா காட்டிட்டு இருந்தது. நம்ம வித்தியாசமா எதனாச்சும் ஒன்று பண்ணி ட்ரெண்ட் பண்ணலாம், இந்த அனாமலி அப்படின்ற அந்த ஆப்ஷன் போகலாம், நம்ம எங்க போகணும் அப்படின்றத அதே சூஸ் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனாமலி அப்படின்ற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த அனாமலி அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்துட்டு இவங்களுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப பாப்புலரான ஃபன்னான பிளேசஸை காட்டினாலும் போக போக கொஞ்சம் கூட ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்த காட்டியிருக்கு, சுடுகாடை காட்டியிருக்கு, பேய் வீடு அப்படின்னு சொல்லி பலரால் சொல்லப்படக்கூடிய வீடுகளை காட்டியிருக்கு. இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அந்த இடத்துக்குமே போயிட்டு விசிட் பண்ணி ரீல் போட்டுட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் ஜூன் 19, 2020 வாஷிங்டன் சியேட்டில் சிட்டியில் வந்துட்டு ஒரு டீனேஜ் குரூப் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இவங்க அட்ராக்டர் அப்படின்ற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண கிடையாது, அனாமலி அப்படின்ற அந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணாங்க. இப்படி இவங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன் வருது. இந்த லொகேஷன் சியேட்டில் சிட்டியை தாண்டி ரொம்ப தூரம் கழிச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பீச்சோடது அப்படின்னு. இந்த பீச்சோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அல்கி பீச். இந்த பீச்சுக்கு அதிகமா யாருமே போக மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இவங்களுமே இந்த பீச்சுக்கு போனது கிடையாது. அப்படி ஒரு பீச் இருக்குது அப்படின்றது கூட இவங்க பெருசா கேள்விப்பட கிடையாது. இந்த லொகேஷனை பார்த்த உடனே இவங்க பயங்கர எக்ஸைட் ஆகுறாங்க. அங்க போகணும், அங்க போகிறது நம்மளுக்கு பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. பொதுவாகவே பீச் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலை
வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். கரையில வந்துட்டு நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். ஆனா இந்த பீச் வந்துட்டு அப்படி கிடையாது. தண்ணி வந்து அடிச்சிட்டு இருக்க அந்த இடத்த சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாறை தான் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா நீங்க பாறையில இருந்து தண்ணிக்குள்ள தான் குதிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கு. அலை வந்து அடிச்சதுனா கூட பாறை மேலதான் வந்து பயங்கரமா அடிச்சுட்டு போகும். அதுவும் போக அந்த பாறையில இருந்து அந்த பீச் தண்ணிக்குள்ள இறங்கணும் அப்படின்னு சொன்னா பார்த்து பொறுமையா தான் இறங்கணும். கொஞ்சம் செங்குத்தா இறங்குற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டா கால் ஸ்லிப் ஆனா கூட அவங்க வந்துட்டு அந்த பாறை மேல விழுவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இது நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரக்கிங் மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் அந்த கரைக்கு இறங்க போறாங்க. முதல்ல இறங்குற அந்த 1-2 பேர் வந்துட்டு ரொம்பவே கவனமா கால்லாம் வச்சு எப்படி இறங்கணும் அப்படின்றத பார்த்து ரொம்பவே பொறுமையா இறங்குறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கு. இப்ப கீழே நின்றுட்டு இருந்த அந்த 2 பேருக்கு மேல பயங்கரமா அலை அடிச்சுக்கிட்டு இருந்தது. இப்படி அலை அடிச்சுட்டு இருக்கப்ப ஏதோ ஒண்ணு பெருசா ஒண்ணு அவங்க மேல மோதுற மாதிரி இருந்தது. என்னது இது அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்து பார்த்தப்ப அங்க பெரிய சைஸ்ல ஒரு பிளாக் கலர் சூட் கேஸ் இருந்தது. இந்த சூட் கேஸை கீழே இருக்கிறவங்க மேல நின்றுட்டு இருக்கிறவங்க எல்லாமே பாக்குறாங்க. இது எல்லாமே வீடியோ கவரேஜ் ஆயிட்டு இருக்கு. இப்ப கீழே இறங்கின அந்த ஒரு பையனுக்கு இந்த சூட் கேஸ்க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் வருது. இந்த சூட் கேஸை நான் பிரிச்சு ஓபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட அந்த குரூப்ல இருந்த இறங்கிக்கிட்டு இருந்த ஒரு பையன் வந்துட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியாம அந்த சூட் கேஸை ஓபன் பண்ணாத, அது நம்மளுக்கே ரிஸ்கா கூட முடியலாம், உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, நீ ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு வார்ன் பண்றான். ஆனா மீதி இருந்த 1-2 பேருக்கு அந்த சூட் கேஸை திறந்து பார்க்கணும் அப்படின்னு தான் தோணுது. இந்த மாதிரி கரையில் அடிச்சுட்டு வந்திருக்கு, ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல. அப்படி இருக்கிறப்ப அதுக்குள்ள என்னதான் இருக்கும் அப்படின்ற ஆர்வத்துல அதை திறந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒருத்தர் மட்டும் அந்த சூட் கேஸ்க்கு பக்கத்துல போறாரு. பக்கத்துல போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பேட் ஸ்மெல் அடிச்சிருக்கு. ஆனா அதே மாரி அந்த சூட் கேஸை ஓபன் பண்ணும் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த பிளாக் கலர் சூட் கேஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இப்படி ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க அத்தனை பேருக்குமே பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துட்டு இருந்தது. அந்த பெட்டிக்குள்ள ரொம்ப மோசமான நிலைமையில அழுகி போன மாதிரியான உடல் பாகங்கள்லாம் கிடைச்சிருக்கு. இதை பார்த்து அத்தனை பேருமே வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க அக்கம் பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்திருக்காங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே யாரையுமே காணும். அதனால 911 எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி போலீஸ் அங்க கூப்பிடுறாங்க. இந்த போன் கால் வந்து அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. இப்படி வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சூட் கேஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தப்ப உள்ளார நிறைய உடல் பாகங்கள்லாம் இருந்தது. அந்த சூட் கேஸ்க்குள்ள கையை கால்லாம் வந்துட்டு பெருசா கிடையாது. கழுத்தில் இருந்து, அதாவது இந்த டார்சோ பகுதி மட்டும் கிடைச்சிருக்கு. கழுத்துல இருந்து வயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா தலையோ இல்ல கை காலோ கிடைக்கல. இன்னும் இந்த பாகங்கள் மட்டும் கிடைச்சிருக்கு. அப்ப மீதி உடல் பாகங்கள் வேற எங்கேயாச்சும் இருக்குமா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்படி தேடிட்டு இருந்தப்பதான் அந்த தண்ணியில ஏதோ ஒன்று தூரத்துல மிதக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அங்க என்ன மிதந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கொஞ்சம் தண்ணிக்குள்ள இறங்கி போய் பார்த்திருக்காங்க. பார்த்தப்ப அங்க இன்னொரு பெரிய பிளாக் கலர் சூட் கேஸ் ஒன்று மிதந்துட்டு இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் அதையுமே எடுத்து அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இப்படி ஓபன் பண்ணி பார்த்தப்ப அங்க தலை மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கு. ஆனா முகம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சிதைக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த முகத்துக்கு சொந்தக்காரங்க யார் அப்படின்னு தெரியல, அவ்வளவு மோசமா சிதைக்கப்பட்டிருக்கு. இது கூடவே இந்த சூட் கேஸ்க்குள்ள இன்னுமே நிறைய உடல் பாகங்கள்லாம் கிடைச்சிருக்கு. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபாரன்சிக் டீம் அந்த இடத்துக்கு வர வச்சு இந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பொண்ணுங்களை மட்டும் முதல்ல விசாரிச்சுட்டு அதே இடத்துல அவங்கள வீட்டுக்கு போங்க, சேஃபா போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. மீதி அந்த குரூப்ல இருந்த பசங்க அத்தனை பேருத்தையுமே ஸ்டேஷனுக்கு வர சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவா கேட்டுட்டு நடந்ததெல்லாம் டீட்டெயிலா எழுதி தர சொல்லிட்டு அவங்களையும் அனுப்பிடுறாங்க. இப்படி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஸ்டேட்மெண்ட் எழுதி தந்துட்டு வெளியில போன அந்த பசங்க பொண்ணுங்க வந்துட்டு அவங்க எடுத்த வீடியோவெல்லாம் ஆன்லைன்ல போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க போட்டு அந்த வீடியோ வந்துட்டு பயங்கர வைரலா பரவ ஆரம்பிக்குது. இந்த நியூஸை வந்துட்டு நியூஸ் சேனல்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பிரஷர் வந்துட்டு ரொம்பவே அதிகமாகுது. தயவு செஞ்சு சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க. இப்ப இந்த உடல் பாகங்களை டெஸ்ட் பண்ண அந்த டாக்டர்ஸ் வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூட் கேஸ்க்குள்ள இருந்த அந்த உடல் பாகங்கள்லாம் வந்துட்டு ஒருத்தவங்களோட இது கிடையாது, அது 2 பேரோட இது அப்படின்னு சொல்றாங்க. அதுல சில உடல் பாகங்கள் வந்துட்டு ஆணோட இது அப்படின்னும் மீதி இருக்கக்கூடிய உடல் பாகங்கள் பெண்ணோட இது அப்படின்னு தெரியுது. அதுவும் இல்லாம அந்த சடலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கியால சுட்ட மாதிரியான தோட்டாவுடைய ஓட்டைகள் இருந்திருக்கு. இதை வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா இவங்க 2 பேர்த்தையும் சுட்டு தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சடலத்தை துண்டு துண்டா வெட்டின அந்த நபர் வந்துட்டு ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது, அவனுக்கு வெட்டுறது கூட ஒழுங்கா தெரியல. அப்படின்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான சடலங்களை வெட்டுறான், இதுக்கு முன்னாடி பெருசா அவன் கிரைம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால இதுக்கு முன்னாடி இவன் இந்த மாதிரியான கொலைகள் பண்ணி வெட்டி இருக்க மாட்டான், இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் டைமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் போக இவன் வெட்டின அந்த கட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப ஒருவேளை இவன் ஒரு விதமான பயத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம மறைக்கிறதுக்காக வெட்டின மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கோவத்துல வந்துட்டு எப்படி வெட்டுறது அப்படின்னு தெரியாம மாத்தி மாத்தி வெட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இறந்து போன
போன இந்த 2 பேர் யார் அப்படின்றத போலீஸ்னால தேடி கண்டுபிடிக்க முடியல. யூஎஸ்ல இந்த மாதிரி அடையாளம் தெரியாத சடலங்கள் வந்துட்டு கிடைச்சது அப்படின்னு சொன்னா அது பையனா இருந்தா ஜான் டோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, பொண்ணா இருந்தா ஜானி டோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் ஒரு நேம் வச்சுட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா காணாம போன மிஸ்ஸிங் பர்சன் கேசஸ்லாம் வந்துட்டு பாக்குறாங்க. கிட்டத்தட்ட எல்லா ரெக்கார்டையுமே எடுத்து ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதிலும் குறிப்பிட்ட இவங்க மே 2020 இருந்து ஜூன் 2020 வரைக்கும் காணாம போனவங்களோட லிஸ்ட்டை தான் பாக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு இந்த சடலத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இவங்க கரெக்டா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த உடம்பு டீகம்போஸ் ஆன அந்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 10 நாள் ஆன மாதிரி தான் இருந்திருக்கு. அதாவது இந்த சடலம் கிடைச்ச அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 19, 2020. அப்போ 10 டேஸ்க்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்தோடைய முதல் வாரம் முடிஞ்சு 2வது வாரத்தோடைய நடுவுல எங்கேயோ ஒரு இடத்துல தான் கண்டிப்பா இந்த கொலை நடக்கணும். அப்படி இருக்கிறப்ப ஜூன் மாசத்தை மட்டும் பார்க்கலாம். ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் எதனால மே மாசத்தை சேர்த்து பாக்குறாங்க அப்படின்னா ஒருவேளை இவங்க 2 பேர்த்தையும் மே மாசமே கடத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜூன் மாசம் செகண்ட் வீக்கோட மிடில் கூட கொலை பண்ணியிருந்திருக்கலாம். அதனாலதான் போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பல விதத்துல ஃபில்டர் பண்ணப்ப கடைசி அவங்களுக்கு 2 பேர்த்தோட பேர் கிடைக்குது. 1 35 வயசான ஜெசிகா, 2 27 வயசான இந்த ஜெசிகாவுடைய பாய் ஃப்ரெண்டான ஆஸ்டின். இவங்க 2 பேருமே காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெசிகாவுடைய அம்மா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் தான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல்ல இருந்து அவங்க அம்மாவுடைய அட்ரஸ் எடுத்துட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போறாங்க. அதே சமயத்துல ஃபாரன்சிக் டீமும் வந்து பாத்தீங்கன்னா போன்ல இருந்து, ஹேர் சாம்பிள்ல இருந்து, பிளட்ல இருந்து அப்படின்னு சொல்லி எல்லாத்துல இருந்தும் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்க. இப்படி இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து நேஷனல் டிஎன்ஏ டேட்டா பேஸ்ல வந்துட்டு போடுறாங்க. இப்படி போட்டு அடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏக்கு சொந்தக்காரங்க ஜெசிகா அப்புறம் ஆஸ்டின் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இந்த விஷயமும் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் ஜெசிகாவுடைய அம்மா கிட்ட சூட் கேஸ்ல கிடைச்ச அந்த முகத்தெல்லாம் வந்துட்டு காட்டுறாங்க. என்னதான் முகம் வந்துட்டு மோசமா சதிஞ்சிருந்தாலும் இவங்க ஜெசிகாவுடைய அம்மா அப்படின்றதுனால இதான் ஜெசிகா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அழுகுறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் ஜெசிகாவுடைய அம்மா கிட்ட ஜெசிகாவை பத்தி, ஆஸ்டினை பத்தி, கடைசி அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பத்தி எல்லாத்த பத்தியுமே இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இதுபடி யார் இந்த ஜெசிகா வந்துட்டு ரொம்பவே கைண்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு எப்போ உதவி தேவைப்பட்டாலும் மறுக்காம அவங்க வந்துட்டு பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு நல்ல மனசு இருக்கு. இவங்களுக்கு மொத்தம் 4 குழந்தைங்க இருக்கு. இவங்களுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் போயிட்டு கடைசி அது டைவர்ஸ்ல போய் முடியுது. இதனால அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அந்த 4 குழந்தைங்களும் இப்ப ஜெசிகா தான் பாத்துக்கிறாங்க. ஜெசிகா மட்டும் தனியா ஒரு வீடு எடுத்து அவங்க 4 குழந்தைங்களையும் வச்சு சிங்கிள் மதரா வந்து பாத்துக்கிறாங்க. இப்படி இவங்க தங்கி இருந்த அந்த வீட்டுக்கு மேல் ஃப்ளோர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 27 வயசான ஆஸ்டின் வந்துட்டு தங்கியிருந்தாரு. ஆஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டைப் தான், நல்லவர், ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர். 2012 வந்துட்டு ஆஸ்டின் அந்த வீட்டுக்கு குடி வராரு. குடி வந்ததுல இருந்து ஜெசிகா கூட ஒரு நல்ல கான்வர்சேஷன், ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. நாளடைவில் 2 பேருமே மாத்தி மாத்தி பேசிக்க அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போகுது. ஆஸ்டினுக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது. ஆனா ஜெசிகா வந்துட்டு நம்மளுக்கு வயசு அதிகம், அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு 4 குழந்தைங்க இருக்கு, நம்ம எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லி கேட்காமலே விட்டுறாங்க. ஆனா ஆஸ்டின் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு நாள் ஜெசிகா கிட்ட வந்து எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், உங்க 4 குழந்தைங்களையும் நான் நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இது கேட்ட உடனே ஜெசிகாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பையில இருந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னா தான் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க வந்துட்டு அந்த சமயம் வரைக்கும் மேரேஜ் பண்ண கிடையாது. கிட்டத்தட்ட 8 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அப்படியே போகுது. இவங்க ஃபேமிலியாவே நல்லா ஹாப்பியா இருப்பாங்களாம். வாரம் ஃபுல்லா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு பார்ட்டி பண்றது, ஊர் சுத்துறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க. இதுல ஜெசிகாவுக்கும் சரி இந்த ஆஸ்டினுக்கும் சரி ப்ராப்பரான ஒர்க் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஆஸ்டின் வந்துட்டு கடையில தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஜெசிகா வயசானவங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு கேர் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் பண்றாங்க. இப்படி இருந்த இந்த சமயத்தில் தான் உலகமே பயப்படுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. 2020 கோவிட் வந்ததுனால யாருனாலுமே வெளியில போயிட்டு வேலை பார்க்க முடியல. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்படி வெளியில போயிட்டு வேலை பார்க்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வந்ததுனால ஆஸ்டினால வெளியில போகவே முடியல. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த கடையை வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. இதுல ஜெசிகா மட்டும் மெடிக்கலுக்கு சம்பந்தப்பட்ட லைன்ல இருந்ததுனால அவங்க போயிட்டு அந்த வயசானவங்களை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்ப பர்மிஷன் இருந்தது. ஆனா அந்த சமயம் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த அந்த சம்பளத்தை வச்சு பெருசா ஃபேமிலியை ரன் பண்ணல. ஏன்னா இப்ப ஒரே ஒரு சம்பாத்தியம் மட்டும்தான் இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதனால 4 குழந்தைங்களும் கூட்டிட்டு போயிட்டு ஜெசிகாவுடைய அம்மா வீட்டுல விட்டுறாங்க. அம்மா இப்ப சுச்சுவேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெளியில போனதுக்கு அப்புறமா நாங்க கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த 4 குழந்தைங்களும் கூட்டிக்கிறோம். அது வரைக்கும் நீங்களே வந்துட்டு பத்திரமா பாத்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா வந்து விட்டுட்டு வராங்க. இப்ப அவங்க தங்கி இருந்த அந்த பெரிய வீட்டை
விட்டுட்டு நம்ம சின்னதாக எதனாச்சும் ஒரு கம்மி ரெண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு வீடு பார்த்துக்கலாம், நம்ம 2 பேர் தானே இருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஊர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே அவங்களுக்கு வீடு கிடைக்கல. கடைசி அவங்களுக்கு ஒரே ஒரு வீடு கிடைச்சது. ஆனால் அந்த ஒரு வீட்டுக்கும் $500 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக சொன்னாங்க. இது அவங்க முன்னாடி இருந்த அந்த வீட்டு ரெண்டோட கம்மி அப்படின்னாலும் இந்த $500 அப்படின்றதுமே அதிக காசு தான், அதுவும் 2 பேருக்கு சின்ன வீட்டுக்கு. இருந்தாலும் இந்த சமயத்தில் ஜெசிகாவுக்கு வேற வழியே இல்லை. ஜெசிகா ஆஸ்டின் 2 பேருமே அந்த ஓனர் கிட்ட சரி நாங்கள் இந்த வீட்டில் தங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வீட்டோடைய ஓனர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டூட்லி. இந்த டூட்லி அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வீட்டு தந்துட முடியாது, எனக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கண்டிஷனை அடுக்கிக்கிட்டே போறாரு. என்ன நீங்க வந்துட்டு பெருசாக எய்த்து பேசக்கூடாது, வீட்டில் வந்து அதிகமாக சத்தம் போடக்கூடாது, எதுவுமே அனாவசியமாக ஹோல்ஸ் போடக்கூடாது, பெட்ஸ் இருக்கக்கூடாது, இத்தனை மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும், அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கண்டிஷன். ஆனால் வேற வழியே இல்லை அப்படின்றதுனால ஜெசிகா வந்து சரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஜெசிகா அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கு. என்னது இது, எதுக்கு இத்தனை கண்டிஷன், எதனால் நீ அந்த வீட்டில் போயிட்டு தங்குற அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஜெசிகா வந்துட்டு வேற வழி இல்லைம்மா, இப்போதைக்கு நம்ம இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீட்டை ஓகே பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சில மாதம் ஆகுது. ஏப்ரல் வருது. ஏப்ரல் 2020. ஜெசிகா மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களால பெருசாக வந்துட்டு எந்த காசையுமே தர முடியல. ஆனால் அவங்க ஹவுஸ் ஓனர் எடுத்த உடனே சொன்ன ஒரு முக்கியமான கண்டிஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்துட்டு ஒரு 2 நாள் கூட மிஸ் ஆகாம கரெக்டாக தரணும் அப்படின்றது தான். ஆனால் இவங்கனால அந்த சமயத்தில் ரெண்ட் தர முடியல. இதனால கோவப்பட்டு ஹவுஸ் ஓனர் டூட்லி வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி நின்று ஜெசிகா அப்புறம் ஆஸ்டினை கண்ட மேனிக்கு திட்டுறாரு. அதுவும் ரோட்ல நின்று திட்டுறாரு. சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே வேடிக்கை பார்க்குறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பயங்கரமான இன்சல்ட்டாக இருந்தது. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெசிகாவுடைய அம்மா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக ஜெசிகா என்கிட்ட கால் பண்ணி இந்த மாதம் ரெண்ட் என்னால் தர முடியலமா, ஹவுஸ் ஓனர் ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டாரு, பயங்கரமாக திட்டினாரு, ரொம்பவே அவமானமாக போயிருச்சு அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னா. நான் தான் ஆறுதல் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஜெசிகாவுடைய அம்மா சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பாடிலாம் கிடைச்சதுக்கு அப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஜெசிகாவுடைய அம்மாவை பார்த்து பேசின அந்த சமயத்தில் அவங்க அம்மா சொன்னது. ஆனால் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே அவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பொண்ணு அவங்களோட பாய் ஃப்ரெண்டையும் காணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, அப்பயே அந்த சமயம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இவங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அந்த ஹவுஸ் ஓனர் மேல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த சமயமே இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஸ்ட்ரெயிட்டா டூட்லியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு டூட்லியோட வீட்டு கதவை வந்துட்டு தட்டியிருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் தட்டியுமே உள்ள இருந்து யாரையுமே காணும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விடாம அந்த வீட்டு கதவை தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த கதவு ஓபன் ஆகுது. டூட்லி வெளில வராரு. இப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜெசிகா ஆஸ்டின் இவங்க 2 பேர்த்த பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த டூட்லி வந்துட்டு ஆமா தெரியும், என்னோட வீட்டில் தான் தங்கி இருந்தாங்க, இப்போ எங்க போனாங்க அப்படின்னே தெரியல, நைட்டோட நைட்டா ஓடி போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு வாடகை பணம் கூட பெண்டிங் இருக்குது, அவங்க தராமலே போயிட்டாங்க, நீங்க அவங்கள கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னா மறக்காம என்கிட்ட சொல்லுங்க, என்னோட வாடகை பணத்தை வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டிருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன யோசிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் உலகம் ஃபுல்லா வந்துட்டு ரொம்ப மோசமா இருந்த அந்த சுச்சுவேஷன்ல பல பேர்த்தனால ஒழுங்கா ரெண்ட் கட்ட முடியல. அதனால நிறைய பேர் வீட்டை வந்துட்டு யாருக்குமே தெரியாம நைட்டோட நைட்டா காலி பண்ணி போய்கிட்டு இருந்தாங்க. இவங்க இப்படி சொல்லிக்காம போயிட்டாங்க, நீங்க கண்டுபிடிச்சு ரெண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயுமே கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஒருவேளை ஜெசிகாவும் ஆஸ்டினும் வந்துட்டு இந்த மாதிரி தான் சொல்லிக்காம போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி போலீஸ் அந்த சமயத்தில் நினைச்சாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜெசிகாவுடைய அம்மா கிட்ட பேசி இருந்திருக்காங்க. ஒருவேளை அவங்களால ரெண்ட் கட்ட முடியாம கூட இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம கிளம்பி இருக்கலாம், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஜெசிகா வந்துட்டு அவங்களோட குழந்தைங்களை பாக்குறதுக்கு வந்துதான் ஆகணும், அவங்கனால ரொம்ப நாள் குழந்தைங்களை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க. இப்போ ஜூன் 9ஆம் தேதி ஒரு ஏரியாவில இருந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் வருது. கால் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி நைட் டைம்ல ஏதோ துப்பாக்கி வச்சு சுட்ட மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு தெரியல, அதுவும் போக என்ன விட்டுரு ப்ளீஸ், நான் காசு தந்துடுறேன், என்ன விட்டுரு அப்படின்னு யாரோ ஒருத்தங்க கெஞ்சற மாதிரியும் இருந்தது. எங்களுக்கு என்ன அப்படின்னு புரியல, ஆனா ஏதோ நீங்க தப்பா இருக்குது அப்படின்னு மட்டும் எங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு பல பேர் கால் பண்ணிருக்காங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு எங்க இருந்து இந்த சத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்பதான் அவங்க ஒரு அட்ரஸ் சொல்றாங்க. அந்த அட்ரஸ் வந்துட்டு டூட்லியோட வீடு தான். இதனால போலீஸ் ஸ்ட்ரெயிட்டா டூட்லியோட வீட்டுக்கே போயிட்டு விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டூட்லியோட வீட்டு கதவை தட்டுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த சமயத்தில் டூட்லியை பார்த்து உங்க வீட்டை நாங்கள் சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ கம்ப்ளைண்ட் பண்ண உடனே போய் விசாரிச்சப்பே அதுக்கு டூட்லி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்னோட வீட்டுக்குள்ளே எதுக்காக நீங்கள் வரீங்க, நான் என்னோட வீட்டுக்குள்ளே யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேன், அதனால நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லை நாங்கள் உங்கள் வீட்டை வந்துட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இந்த சமயம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட சர்ச் வாரண்ட் இல்லை, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்
இவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு சின்ன க்ளூவோ எவிடன்ஸோ கிடைக்கல. அதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வேற வழி இல்லாம சரி அவங்க வீட்டை விட்டு தான் ஓடி இருப்பாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. இதனால தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னால அந்த மிஸ்ஸிங் பர்சன் கேஸை வந்துட்டு அதுக்கு மேல கொண்டு போக முடியாமலே இருந்திருக்கு. இந்த சமயம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு டூட்லி மேல பயங்கரமான சந்தேகம் இருந்தது. எப்படியாச்சும் இவனுக்கு எதிராக எதனாச்சும் ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு சீக்கிரமா போயிட்டு அந்த வீட்டை சர்ச் பண்ணும் அப்படின்ற எண்ணமும் இருந்தது. ஜெசிகா அப்புறம் ஆஸ்டின் இவங்க ரெண்டு பேர்த்தோட போன் லொகேஷனை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ராக் பண்றாங்க. இப்படி ட்ரேஸ் பண்ணதுல இவங்க ரெண்டு பேர்த்தோட மொபைலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமயத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதுவும் கடைசியா ரெண்டு பேருமே ஒன்னா தான் இருந்திருக்காங்க. இந்த லொகேஷன் எங்க காட்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டூட்லியோட வீட்டுல காட்டியிருக்கு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. இதை வச்சு நம்ம எப்படியாச்சும் சர்ச் வாரண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்றாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சர்ச் வாரண்ட்டும் கிடைக்குது. இந்த சர்ச் வாரண்ட் கிடைச்ச உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண கிடையாது, உடனடியா டூட்லியோட வீட்டுக்கு போனாங்க. வழக்கம் போல வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி எனக்கு உங்களோட வீட்டை வந்து சர்ச் பண்ணும் அப்படின்னு சொல்ல, இந்த சமயம் டூட்லி வந்துட்டு எங்க சர்ச் வாரண்ட் அப்படின்ற மாதிரி எதுவுமே காட்டல. ரொம்பவே கான்ஃபிடண்டா சரி வீட்டுக்குள்ள போயிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துருக்காங்க. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருந்திருக்கு. இப்போ இவங்க ஜெசிகா அப்புறம் ஆஸ்டின் ரெண்டு பேருமே தங்கி இருந்த அந்த வீடு அந்த ரூம்லாம் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தப்ப பெருசாக எந்த ஒரு தடையுமே அவங்களுக்கு கிடைக்கல. எதுவுமே விசித்திரமா இல்லை, மாறா எல்லாமே ரொம்பவே புதுசாக ரொம்பவே க்ளீனாக இருந்திருக்கு. ஒருவேளை டியூட்லி வந்துட்டு கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்றதுனால இந்த வீட்டையே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணாலும் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லுமினல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் என்னதான் நீங்கள் ரத்தத்தை க்ளீன் பண்ணியிருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள அது ப்ளூ கலர்ல பிரைட்டா தெரியும். அதனால போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபாரன்சிக் டீம் அந்த இடத்துக்கு வர வச்சு இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. இப்படி ஸ்ப்ரே பண்ணி பார்த்ததுல அந்த வீட்டுல பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் தெரிச்சிருக்கு, அதெல்லாம் கிளீன் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதையும் தாண்டி ஒரு இடத்துல ஃப்ளோர்ல மேட்டுக்கு பக்கத்துல சில ரத்த துளிகள் இருக்கிறத பாக்குறாங்க. அதை கிளீன் கூட ஒழுங்கா பண்ணல, ரொம்பவே மைன்யூட்டான டிராப்ஸ் தான் இருக்கு. ஃபாரன்சிக் டீம் அந்த பிளட் எடுத்துட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த பிளட் சாம்பிளுக்கு சொந்தக்காரங்க ஜெசிகா அப்புறம் ஆஸ்டின் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இப்ப சூட் கேஸ் வந்து கிடைச்ச அந்த சமயத்துல அந்த உடல் பாகங்கள்லாம் இருந்த அந்த சமயத்துல அது கூட சில டக்ட் டேப் சின்ன சின்ன துணி பீசஸ்லாம் வந்துட்டு கிடைச்சது. அதுல இருந்து கிடைச்ச 3வது டிஎன்ஏ சாம்பிளை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பத்திரமா வச்சிருந்தாங்க. அந்த சாம்பிள் கூட டியூட்லியோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த 3வது டிஎன்ஏ கூட இந்த டியூட்லியோட டிஎன்ஏ வந்துட்டு 100% மேட்ச் ஆகுது. அது மட்டும் கிடையாது, அந்த சூட் கேஸ்குள்ள கிடைச்ச அந்த வெட்டப்பட்ட பாகங்கள் அத்தனையுமே ஒரு கருப்பு கலர் கார்பேஜ் பேக் உள்ள தான் கட்டி வச்சிருந்தாங்க. அதே மாதிரியான கார்பேஜ் பேக் வந்து பாத்தீங்கன்னா இவரோட வீட்டுக்குள்ளேயும் நிறைய இருந்திருக்கு. சூட்கேஸ்குள்ள கிடைச்ச அந்த டக் டேப் மாதிரியான டக் டேப்ஸ் வந்துட்டு இவரோட வீட்டுக்குள்ளேயும் கிடைச்சிருக்கு. இது ரெண்டுமே சேம் டக் டேப்பா, இந்த டக் டேப் வந்துட்டு இதில் இருந்தா கட் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அதே டக் டேப் தான் இது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்ல, இந்த டியூட்லி கிட்ட வந்துட்டு ஒரு துப்பாக்கி இருக்கு அப்படின்னு தெரியுது. இது 45 கேலிபர் துப்பாக்கி. இந்த துப்பாக்கியில சில தோட்டாக்கெல்லாம் வந்துட்டு மிஸ் ஆகிறத போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கவனிக்கிறாங்க. அதுவும் போக இந்த தோட்டாவோட சைஸை வச்சு சூட்கேஸ்குள்ள வெட்டப்பட்ட நிலைமையில கடந்த அந்த உடல் பாகங்களை டெஸ்ட் பண்ணப்ப தோட்டா இறங்கின அந்த இடத்தோடைய ஆழத்தை வச்சு இது ரெண்டுமே 45 கேலிபர் துப்பாக்கியோட தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. இதை வச்சு இவங்களோட உடம்பு தொலைச்ச அந்த தோட்டாக்கள் வந்து பாத்தீங்கன்னா டூட்லியோட துப்பாக்கியில இருந்தா வந்திருக்கு அப்படின்றது தெரியுது. இம்மீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டூட்லியை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்படி விசாரிச்சப்ப டூட்லி வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க வேணும்னு என்னை வந்து இதுல மாட்டி விட பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க, எங்க கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டினப்ப டூட்லி வந்து புரிஞ்சுக்கிறாரு நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. இப்ப டூட்லி வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறோம். 2020 ஜூன் 9ஆம் தேதி வீட்டு வாடகை கொடு அப்படின்ற மாதிரி டூட்லி போயிட்டு ஜெசிகா கிட்டையும் ஆஸ்டின் கிட்டையும் பயங்கரமா கத்திருக்கான். இதனால ஜெசிகா அப்புறம் ஆஸ்டின் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப அவமானமா போயிருது. இந்த அவமானத்துல ஜெசிகா வந்துட்டு பயங்கரமா கத்திருக்காங்க, நாங்க என்ன தராமலே ஓடி போயிட போறோம், இந்த சமயம் எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கு, நீங்க கொஞ்சம் அனுசரிச்சுக்காங்க, நாங்க எல்லாத்தையுமே சேர்த்து பின்னாடி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டியூட்லி நிறுத்தாம திட்டிகிட்டே இருந்திருக்கான், ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சிருக்கான். நீ தான் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ண போறல, அதுல உனக்கு காசு கிடைக்கல, ஏன் அந்த காசை வந்துட்டு வாடகை தரமாட்டே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பேசியிருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ஜெசிகா வந்துட்டு பொறுமை இழந்துடுறாங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுல வந்துட்டு எங்களால் இருக்க முடியாது, நாங்க ரெண்டு பேருமே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ தாராளமா கிளம்பு, ஆனா எனக்கு நீ 2 மாசத்துடைய வாடகையை முழுசா தந்துட்டு போ அப்படின்ற மாதிரி டியூட்லி சொல்லியிருக்கான். இதுக்கு ஜெசிகா வந்து அந்த மாதிரிலாம் உனக்கு ஒன்றும் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல மாத்தி மாத்தி பயங்கரமா கத்திக்கிறாங்க. பயங்கரமா இந்த சண்டை வந்துட்டு டெவலப் ஆகுது. இப்ப டூட்லிக்கு வந்துட்டு பயங்கரமா கோவருது.
இந்த கோவத்துல டக்குன்னு டூட்லி வந்துட்டு அவருடைய ரூம்குள்ள போறாரு. ரூம்குள்ள போயிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா ஜெசிகாவோட நெத்தியில வச்சு நீ வாடகை தரமாட்ட அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஜெசிகா வந்துட்டு என்ன நீ என்ன மிரட்ட பாக்குறியா, நான் பயன்படுத்துறியா அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருந்திருக்காங்க. டியூட்லி கொஞ்சம் கூட யோசிக்கல. டக்குன்னு ஜெசிகா வந்துட்டு சுட்டுறான். ஜெசிகா அதே இடத்துல கீழே விழுந்து துடி துடிக்க இறந்து போறாங்க. இந்த விஷயத்தை பார்த்து ஆஸ்டனுக்கு வந்துட்டு ரொம்பவே பயம் அதிகமாகுது. சொல்லப்போனா இந்த சமயத்துல ஆஸ்டனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. ஜெசிகா வந்துட்டு கீழே துடிச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ளே இந்த டூட்லி வந்துட்டு ஆஸ்டனையுமே சொல்றான். ஆஸ்டனும் அதே இடத்துல வந்து துடி துடிக்க இறந்து போறாரு. கொன்னதுக்கு அப்புறம் டியூட்லிக்கு வந்துட்டு இந்த சடலத்தை என்ன பண்றது, இது நம்ம மறைச்சே ஆகணும், இது நம்ம மறைக்காம விட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு தோணுது. இதனால கத்தி எடுத்துட்டு வந்து 2 பேர்த்தோடைய உடம்பையுமே துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறோம். இப்படி வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சடலத்தோடைய துண்டுகள் எல்லாத்தையுமே ஒரு பிளாக் கலர் கார்பேஜ் பேக்குள்ள போட்டு சூட் கேஸ்குள்ள வச்சு யாருமே இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க, நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பீச்சோட ஓரத்துல தூக்கி போட்டு கிளம்பி இருக்கான். ஆனா அந்த சமயம் டியூட்லிக்கு தெரியாது ஒரு ஆப்னால அவனுக்கு ஆப்படிக்க போகுது அப்படின்னு. நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்ற தைரியத்துல ரொம்பவே சுதந்திரமா நடமாட ஆரம்பிச்சிருக்கான். இந்த சமயம் ஜெசிகாவுடைய அம்மா வந்துட்டு ஜெசிகா ஆஸ்டின் 2 பேர்த்தையுமே காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு விசாரிக்க வந்த அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு, வெட்டின மாதிரி அப்படி இருந்திருக்கு. இப்பதான் இந்த டியூட்லி வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸை வெளியே நிறுத்தி என்னோட வீட்டுக்குள்ள நீங்க வரக்கூடாது, சர்ச் வாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அமைச்சிருக்கு. இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம கிளீனிங் சொல்யூஷன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல ஊத்தி பயங்கரமா கிளீன் பண்ணிருக்கான். அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்ற தைரியத்தில் தான் போலீஸ் ஆபீசர் செகண்ட் டைம் வீட்டுக்கு வந்து உங்க வீட்டை சர்ச் பண்ணும் அப்படின்னு சொன்னப்ப எதுவுமே சொல்லாம சர்ச் வாரண்ட் கூட கேட்காம பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா டியூட்லி ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மாட்டிருக்கான். இந்த எல்லா எவிடன்ஸையும் வச்சு இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. இந்த டியூட்லிக்கு எதிராக நிறைய ஆதாரங்கள் இருந்தது. ஒன்னு, அந்த வீட்டுக்குள்ள ஃப்ளோர்ல கிடைச்ச அந்த பிளட் சாம்பிள் அது வந்துட்டு இவங்களோட தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனது. ரெண்டாவது, டியூட்லிக்கு அக்கம் பக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர் வந்துட்டு நான் துப்பாக்கி சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொன்னது அவருடைய சாட்சி. மூணாவது, போன் லொகேஷன். இவங்க 2 பேருமே கடைசியா வந்துட்டு அந்த லொகேஷன்ல தான் இருந்திருக்காங்க, ஒன்னா தான் இருந்திருக்காங்க. அதே போன் லொகேஷன்ல தான் டியூட்லியுமே இருந்திருக்கான். அதனால அந்த வீட்டுக்குள்ள அந்த சமயத்துல கொலை நடந்தப்ப இவங்க 3 பேருமே ஒன்னா தான் இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. நாலாவது எவிடன்ஸ், அந்த புல்லட்டோட சைஸ். இவங்களோட உடம்ப தொலைச்ச அந்த புல்லட்டோட சைஸும் இவன் வச்சிருந்த அந்த துப்பாக்கியோட புல்லட்டோட சைஸும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதுவும் போக இவர் வச்சிருந்த துப்பாக்கியில இவர் வச்சிருந்த தோட்டாக்கல்ல சில தோட்டாக்கள் வந்துட்டு மிஸ் ஆயிருக்கு. அந்த தோட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை தொலைச்சிருக்கு. 5, சூட்கேஸோட மெட்டீரியல். அதுக்குள்ள இருந்த அந்த சின்ன சின்ன கிளாத், அதில் இருந்த அந்த டக் டேப், அப்புறம் சூட்கேஸ்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ சாம்பிள் எல்லாத்துலயுமே வந்து டியூட்லியோட டிஎன்ஏ சாம்பிள் அங்கங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைச்சிருக்கு. 6வது ரொம்ப முக்கியமான ஆதாரம், இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி டியூட்லியே வாயால ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் போய்கிட்டே இருந்தது. கடைசியா 2023 இந்த கேஸோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வருது. டியூட்லிக்கு 46 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. ஒருவேளை அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நபர் வந்துட்டு இங்க துப்பாக்கி சுட்ட மாதிரியான ஒரு சத்தம் கேட்டிருக்கு அப்படின்றத சொல்லல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த கேஸ் வந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. கரெக்ட் டைம்ல அவருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்றத கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதே சமயத்துல இந்த ஆப் யூஸ் பண்ணி அந்த குரூப் அந்த இடத்துக்கு போல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த 2 சூட்கேஸ் கிடைச்சிருக்குமா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல எல்லாமே டியூட்லிக்கு எதிராகவே இருந்திருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த கேஸ். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஈகோனால மட்டுமே நடந்திருக்கு. பேசிக்காவே அந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருக்காரு. இது நார்மல் டைம் கிடையாது, லாக்டவுன் டைம். வெளியில போற யாருக்குமே வந்துட்டு வேலை கிடையாது. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஒருவேளை வாடகை வச்சிருந்தாலும் அதை நீங்க பின்னாடி தாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா அந்த சமயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆனா டியூட்லி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கேட்கறதுக்கு தயாரா இல்ல. எனக்கு வாடகை வேணும் அப்படின்றதுல மட்டும் ரொம்ப குறியா இருந்தாரு. அதுக்காக அநியாயமா 2 பேர்த்த கொலையும் பண்ணிருக்காரு. இப்படி வாடகை வாடகை அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவரு இப்ப வாடகை இல்லாம ஜெயில வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.